ஐயப்ப பூஜையில் மண்டல பூஜை, மகர விளக்கு, மகரஜோதி தரிசனம், மாதாந்திர பூஜை என்பது போல படி பூஜை என்று சொல்லப்படும் 18 படிகளுக்கும் நடைபெறும் பூஜையும் சிறப்பு வாய்ந்தவையாகும். இது முக்கியமாக மகர விளக்கு காலத்தின் போது நடைபெறுகிறது. இது 41 நாள் மண்டல காலத்திலே நடைபெறாது. இந்த பூஜை மூலம் படிகளில் உள்ள 18 தெய்வங்களுக்கும் பூஜை செய்து ஐயப்பனை வழிபடுவார்கள். படி பூஜை என்பது சபரிமலையில் உள்ள 18 படிகளுக்கும் செய்யப்படும் பூஜையாகும். இது தினசரி உஷத் பூஜை, உச்சிகால பூஜை, அத்தாள பூஜை போன்ற முக்கிய பூஜைகளின் ஒரு பகுதியாகும். மேலும் சபரிமலையில் மிக முக்கியமானதும் அதிக செலவும் உடையது இந்த படி பூஜையாகும். இதற்கான கட்டணம் 1,37,900 ரூபாயாகும். மாலையில் தீபாதரணைக்கு பின் 18 படிகளையும் அலங்கரித்து ஒவ்வொரு படியிலும் பட்டு விரித்து தேங்காய் பூ வைத்து தந்திரி 1 மணி நேரம் பூஜை நடத்துவார். 41 நாட்களிலும் படி பூஜை கிடையாது. மகர விளக்கு காலத்திலே மகர ஜோதி முடிந்த 2வது நாள் முதல் 4 நாட்கள் படி பூஜை நடைபெறும். இதற்கான முன்பதிவு 2040 வரை நிறைவு பெற்றுள்ளதாக தேவம்சம் போர்டு தெரிவித்துள்ளது. மற்றொரு முக்கிய பூஜை கலபாபிஷேகம். சந்தனக்கட்டையை அரைத்து அதனை எடுக்கும் சந்தனத்தை பூஜை செய்து அதை தங்க குடத்தில் அடைத்து கோவிலை வலம் வந்த பின் ஐயப்பன் விக்கிரகத்தில் அபிஷேகம் செய்யப்படும். இதற்கான கட்டணம் 38,400 ரூபாய். இது 2027 வரை முன்பதிவு முடிந்துவிட்டதாக நிலையில் 2028 ஜனவரிக்கான முன்பதிவு தற்போது நடைபெற்று வருவதாக தேவம்சம் போர்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். எனவே இதனை அனைவராலும் செய்ய முடியாது என்பதால் வீட்டிலோ அல்லது உள்ளூர் ஆலயத்திலோ 18 படி பூஜையை குருமார்களின் உதவியுடன் செய்யலாம். இந்த பூஜையில் குறிப்பாக கன்னிசாமிகள் கலந்து கொள்ள முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த 18 படிகளும் ஐயப்பனின் திருநாமங்களால் அழைக்கப்படுகிறது. அவைகளான குளத்தூர் பாலன், ஆரியங்காவானந்த ரூபன், எரிமலியலை பங்காளன், 5 மலை தேவன், ஐங்கரன் சோதரன், கலியுக வரதன், கருணாகர தேவன், சத்தியபரி பாலகன், சர்க்குணசீலன், சபரிமலை வாசன், வீரமணிகண்டன், விண்ணவர் தேவன், மோகினி பாலன், சாந்த ஸ்வரூபன், சர்க்குணநாதன், நற்குண குழந்தன், உள்ளத்தமர்வோன், ஸ்ரீ ஐயப்பன் ஆகியவையாகும். 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிரிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது 18ஆம் படி. சத்தியம் நிறைந்த இந்த 18 படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் கண்ணெதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தருவார். நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். படி பூஜைகள் சபரிமலை யாத்திரையின் மிக முக்கியமான ஆன்மீக அனுபவங்களில் ஒன்றாகும். 18 படிகளுக்கும் பூஜை செய்தால் சபரிமலை ஐயப்பனின் பூரண அருள் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பது ஐதீகம்.